வெஜ்ஜு கறி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு ஒரு கப்பு சோயா எடுத்து நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறின அப்புறம் அது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா தண்ணியை ஒட்ட ஒட்ட புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவு வதக்கினா போகிறோம். இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஒரு முறை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போகிறோம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோடனே இப்போ இதில் பச்சை மிளகாவை இப்போ சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் இது ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு தோசையில் வைக்கிற கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜு கறி தோசை பண்ணிடலாம். தோசை மாவு தவாவில் கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். இதுக்கு ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் ஸ்டஃபிங்ஸை வச்சிடலாம். அதில் வச்சுட்டு லைட்டாக டேப் பண்ணி விடணும். விட்டுட்டு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு வாவ் சூப்பரான வெஜ்ஜு கறி தோசை ரெடி.